மாற்றின அன்பை துதிப்பே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாசுத்தத்திற்கு முன்பாக நான் கர்த்தாவே, உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே, ஜீவியத்திற்கு முன்பாக நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னை நினைத்து இந்த காலை ஆராதனையிலே கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையிலே உம்மை துதிக்கும்படியாய் செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னையும் நினைத்து ஆண்டவரே, எனக்கும் ஆண்டவரே ஒரு தகுதியை கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்படியாய் எனக்கு கொடுத்த இந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வாரும் ஆண்டவரே. துதியின் ஆவி ஆண்டவரே, துதியின் ஆடை ஆண்டவரே, இந்த இடத்துல கர்த்தாவை கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. கட்டப்பட்டு இருக்கிற எல்லா மக்களும் இயேசுவின் நாமத்தினால் எல்லா விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. ஒரு ஆராதனை மூலமாய், துதியின் மூலமாய் கர்த்தர் பெரிய விடுதலை தரப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையும் ஜீவனின் அதிபதியுமான அவரை ஜீவிய காலமெல்லாம் நான் வாழ்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவரை இந்த காலை நேரத்தில் ஆராதிப்போம். நம்ம வாழ்த்துவதற்கு ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் மாற்றிடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் மாற்றிடுவோம். அவர் எந்தன் இருக்கிறார்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இரண்டு மூன்று பேர் என்ற நாமத்தினால் இருதயம் ஒருமில் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் என்ற நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன்
நாம் வாத்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய வாத்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். ஆமென். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே அவர் வாசமாயிருக்கிறார். தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகளை கேட்கும் அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனாயிருக்கிறார். ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் ஹalleluya ஹalleluya. அவரே நமக்கு பலனாயிருக்கிறார். அவரே நமக்கு கோட்டையாயிருக்கிறார். அவரே நமக்கு துர்கமாயிருக்கிறார். நாம் அடிந்து போக என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன். நான் ஆடி பாடி துதித்திடுவேன்.
என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென், ஆமென். ஆமென். வாழ்வை மாற்றின ஆண்டவரே. ஹalleluya. எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்து கொண்டார். ஆமென். தெரிந்து கொண்டார். என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் முன் தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் முன் தெரிந்து கொண்டார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஹalleluya. என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஹalleluya. நான் பாடுவேன். ஹalleluya. நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன். நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு ஹalleluya. ஆமென். உற்சாகமா, உற்சாகமா. என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே, நான் மகனானே. மகனானே, நான் மகனானே. அப்பா பிதாவே என்றெனக்கு உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றெனக்கு உரிமையை எனக்கு தந்தார். ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஹalleluya. எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானே, நான் சுகமானே. சுகமானே, நான் சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே, சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே, சுகமானே. ஹalleluya. என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்து கொண்டார். என்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார். என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் முன் தெரிந்து கொண்டார். ஆமென். அவர் முன் தெரிந்து கொண்டார். என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென், ஆமென், ஆமென். ஓ, நம்முடைய வாழ்வை மாற்றின தேவன். ஹalleluya. ஆமென், ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். 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 அல்லேலூயா. நான் பாடுவேன். அல்லேலூயா. நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன். நான் ஆடி பாடி துதித்திடுவேன். நான் பாடுவேன். அல்லேலூயா. நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன். நான் ஆடி பாடி துதித்திடுவேன். நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஹalleluya. என்னை தேடி
lagaduru. Hallelujah, rahaturu shakarabaraba. Hallelujah, hallelujah. Oh, hallelujah. நாம் அவரை தேடி போகவில்லை, நாம் அவரை தேடி போகவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார். நாம் பாவிகளா இருக்கையில் அவர் நம்மை தேடி வந்து துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம். நல்லவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனமேசும் ரோஜா. இயேசு ராஜா சாரோன் ரோஜா, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனமேசும் ரோஜா. இயேசு ராஜா சாரோன் ரோஜா, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனமேசும் ரோஜா. இயேசு ராஜா சாரோன் ரோஜா, நாட்டமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீர், வாசமாக மாற்றினீர். நாட்டமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே.
பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்க அன்பு தெய்வம் நீரே. எங்களை வாழ வைக்க அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசுரா. எங்கள் மனதில் இயேசு ராஜா சார ரோஜா. அல்லேலூயா. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவா பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவா பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீ, என்னை தள்ளாட விடவில்லடி. தகப்பன் தாங்குகிறீ, என்னை தள்ளாட விடமாட்டே. உங்கள் நீரே, மகிமையும் நீரே. ஆமென். கேள்விய செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. கர்த்தர் என்னை ஆதரிக்கிறார். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். என்னை கர்த்தர் என்னை ஆதரிக்கிறே. அச்சமில்லையே, ஆமென். அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடே. தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடே. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே,
நீர் எங்களோடு இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எங்களை நம்பி உம்முடைய துதியின் ஆவிய ஆடைய எங்கள் மேலே போட்டதற்காக ஸ்தோத்திரம். உங்களை துதிப்பதற்காகவே எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற எல்லா காரியத்தையும் முன்பாக இருந்து அந்தந்த பிள்ளைகள் மேலே கர்த்தாவே உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தாசனை பயன்படுத்தும் தேமா வார்த்தைகளால் அலங்கரியும். இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் வெறுமையாய் போகக்கூடாதப்பா. ஒரு அற்புதமான வார்த்தையால், உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையால், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாள் ஒழியாது என்று சொன்னீரே, அந்த வார்த்தையால் கர்த்தாவை பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நீங்களே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஆமென்.
நடந்த சம்பவம், அவருடைய மகள் லேயாள் யாக்கோபு பெற்ற தீனா என்ற அவளுடைய மகள் என்ன பண்ணுறான்னா, போய் பக்கத்து தேசத்தில் போய் என்ன பண்ணலாம், இல்லை சுற்றி பார்க்கலாம்னு பார்க்கலாம். 34:1-2 பார்க்கலாமா? 3. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஒரு அசம்பாவிதம் யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. தன்னுடைய மகளை தீட்டுப்படுத்தினால் கடத்தி கொண்டு போய் என்ன பண்ணாவ, தப்பானது என்ன பண்ண செய்துட்டான். இதனால யாக்கோபுக்கு மிகப்பெரிய கஷ்டம், யாக்கோபு மிகப்பெரிய சோர்வு. அவன் கூட இருக்கிற அண்ணம்மா 2 பேர் என்ன பண்ணுறாங்க, போய் என்ன பண்ணுறாங்க, ஊரில் எல்லாரையும் அடித்து நாசம் பண்ணி எல்லாரும் வெட்டி போட்டுறாங்க. இப்போ யாக்கோபு பயப்படுறான், நீ எதுக்குப்பா அது மாதிரி வெட்டி போட்ட, எல்லாம் சாகடிச்ச, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நம்மளை என்ன பண்ண போகிறாங்க, நம்மளை அழிச்சிருவாங்க, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு. யாக்கோபுக்கு ஒரு பக்கம் மகள் இழந்து போன, தன் கற்பை இழந்து போன மகளை பார்த்து யாக்கோபு கோபம். 2வது இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போய் 2 பேர் அவங்க அண்ணமாக என்ன பண்ணுறாங்க, போய் அந்த ஊரில் இருக்க எல்லா ஆண்களையும் வெட்டி சாய்ச்சப்படினால திருப்பியும் அது ஒரு பெரிய தேச குழு. அவங்க வந்து இது கேள்விப்பட்டு மொத்தமாக வந்து நான் மொத்த குரூப்பையும் அழிச்சிருவாங்கன்ற ஒரு பதட்டம். இவங்க சின்ன ஆட்கள் தான், அவங்க மிகப்பெரியவர்கள். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வந்து என்னை நாசம் பண்ணுவார்கள் என்று நினைத்து என்ன பண்ணுறாங்க, யாக்கோபு மிகவும் பயப்படுறான். ஏன் இப்படி வாழ்க்கை நடக்குது, ஏன் அடிக்க மேலே அடி எழுது என் வாழ்க்கையில், 1-2 இல்லை, ரொம்ப மோசமாக நான் தேவன் பிள்ளையாச்சே, ஏன் பிள்ளைக்கு வாழ்க்கை இப்படி போகுது, ஏன் என்னுடைய சொந்த பிள்ளைக்கு என் பேச்சு மீறி என்ன பண்ணுறேன், போய் அந்த ஊர் மக்களை அடித்து சண்டை போட்டு கொன்னுட்டு அங்கே உடைமையெல்லாம் திருட்டு என்ன பண்ணுறேன் கொண்டு வந்துடுறாங்க. இதை கேட்ட மற்றவெல்லாம் என்ன பண்ண, பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் அவங்க சப்போர்ட்டாக இருக்கிறவங்க எல்லோரும் வந்து நம்ம அழிச்சிடுவாங்க, நம்ம சிறு கூட்டமாச்சே, இப்படி ஒரு அவனுடைய வம்சமே, அவனுடைய ஜனமே, அவன் யாக்கோபுக்கு இவனால் கொண்டு வந்த 2 பரிவாரங்கள் முழுசுமே அழிந்து போகும் நிலைமைக்கு என்ன காரணம் என்பதை யாக்கோபு உட்கார்ந்து சிந்தித்துக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் சில பிரச்சனை வருது, சில கஷ்டங்கள் வருது, சில மோசமான ரொம்ப பாதகமான காரியம் வருது அப்படின்னா நாம் உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும். என் வாழ்க்கையில் பிரச்சனை, நல்லதெல்லாம் போயிருந்தது, அண்ணங்கிட்ட என்ன சமாதானமாக பேசிட்டு வந்தேன், அடிக்க வந்த அண்ணனே சமாதானமாக என்ன பண்ண மாறிட்டான். இப்போது சமாதானமாக இருந்து இவர்கள் ஏன் இப்படி மும்முரமாக மாறுறாங்க, ஏன் இவ்வளோ மோசமான சூழ்நிலை வாழ்க்கையில் வருது, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் மங்களோட நிலைமை இப்படி ஆச்சு, என் பிள்ளைகள் இப்படி பண்ணுறாங்களே, என் வம்சத்தை அழிக்கிறதுக்கே என்ன பண்ண எல்லா நாசம், இப்படி யோசித்து கொண்டிருக்கும் போது அவன் என்ன பண்ணுறான், தேவ சமூகத்தில் இருந்து என்ன பண்ணுறான், சில காரியத்தை செய்கிறான். அல்லேலூயா. இந்த 3 விஷயத்தை நாம் பார்க்கலாம். நம் வாழ்க்கையிலையும் எப்படி யாக்கோபு சில பிரச்சனை வரும்போது என்ன செய்தானோ அதே மாதிரி நாமும் வாழ்க்கையில் சில பிரச்சனை வருது, நான் தான் நான் பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் தோல்வி வருது, என் வாழ்க்கையில் ஏன் கஷ்டங்கள் வருது அப்படின்னா நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய 3 விஷயங்களை நாம் என்ன பண்ணலாம், என்ன பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுறாரு யாக்கோபு இடத்துல பார்த்தீங்கன்னா, தேவன் யாக்கோபை நோக்கி நீ எங்கே போக சொன்னார், பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி. ஆண்டவர் யாக்கோபை பெத்தேலுக்கு போக சொன்னா, யாக்கோபு சீகேம்ல என்ன பண்ணிடுற, தங்கிடுறார். அப்ப ஆண்டு சொல்ல, உன்னை எங்க போக சொன்ன, நீ எங்க இருக்கிற, நான் சொன்ன இடத்துல இருக்கிறியா, தேவன் சொல்ற இடத்துல நாம் இருந்தாதான் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. தேவன் சொல்கிற இடத்துல இருந்தால் தான் நமக்கு என்ன, தேவனுடைய போஷிப்பு நமக்கு கிடைக்கிறது. தேவன் சொல்கிறது ஒன்றாகவும் நாம் செய்து இன்னொன்றாக இருந்தால் நம் வாழ்க்கையில் பிரச்சனை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. நீ பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 28:15-16 பார்த்தீங்கன்னா, உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திற்கெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ண. தேசத்துக்கு, இந்த பெத்தேல் தேசத்துக்கு திரும்பி வர நான் சொல்லுகிறாரு. ஆனா என்ன பண்ணாம செய்யல. ஓகே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்றார். ஓகே, 19. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா.
தேவன் எங்க போக சொன்னார்னா பெத்தேலுக்கு போக சொன்னாரு. எங்க தங்கிட்டான்? சீகேமிலே தங்கி விட்டான். நாம் போக வேண்டிய பாதை தேவன் கொடுக்கிற இடத்துக்கு நாம் போகணும். நாம் நினைச்ச இடத்துல நாம் உட்கார்ந்தால் அங்க நமக்கு பிரச்சனைக்கு அங்க வழிவகுக்குது. ஏன் இந்த யாக்கோபுக்கு பிரச்சனைனா, பெத்தேலுக்கு போய் பிரச்சனை இல்லை, எங்க தங்கிட்டான்? லூஸ் சீக்கிரம் தங்கிட்டான். வெத்தேலோட பழைய பேர் தான் லூஸ் இல்ல. அவன் கொஞ்சம் லூஸா என்ன பண்ணிட்டான், இங்க தங்கிட்டான், சீகேமில் தங்கிட்டான். சீகேமில் தங்கினதால தேவன் வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டதுனால எல்லாமே லூஸ் ஆயிட்டாங்க. பையனும் லூஸ் ஆயிட்டான், இந்த பொண்ணும் லூஸ் ஆயிடுச்சு. சுற்றி பார்க்குற புது இடம், புது மக்கள், யாருன்னு தெரியாது. சுற்றி பார்க்குற அப்படின்னு போகலாமா? இல்லையா? அதால் நம்ம பிள்ளைகள் என்ன சுற்றி பார்க்க போகிறேன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணோம். யார் இருக்கிறா, எங்கே போகிற, யார் கூட போகிற, என்ன செய்கிற, என்ன விஷயம், எதுக்காக போகிற. ஒரு 10 கொஷின் கேட்டாச்சுங்க, அப்பா நான் போகலப்பா, நான் போய் இங்கே இருந்துறேன்ருவாங்க. இல்லையா? நம்ம கேட்குற கேள்வி எப்படி இருக்கணும், என்ன ஏது எதிர்ப்பா, நான் போய் உனக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் வீட்டில் இருந்துடலாம் போ அப்படின்னு மாதிரி கேட்கணும். இல்லையா? அப்போ ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நான் போகல, ஆண்டவர் நினைச்ச மாதிரி வாழ்க்கையும் வாழல, அதனால இவருக்கு பிரச்சனை ஆரம்பமாகுது. நீதிமொழிகள் 27:8 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 27:8 தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஆமென். எப்படி தன் கூட்டை விட்டு அலைஞ்சிட்டு பார்த்து குருவி அலைஞ்சினே இருக்கும், கூட மிஸ் பண்ணணும். அது எங்க கூட திரளி அலைஞ்சிடும். அதே மாதிரிதான் தன் ஸ்தானத்தை விட்டு அலைக்கிற மனுஷன் உனக்கு ஒரு ஸ்தானம் ஆண்டு கொடுத்துக்கிறாரு, அங்கதான் நீ போயிருக்கணும். அதை விட்டுட்டு உன் பசங்களுக்கு பிடிச்சிருக்குது, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடம் தங்கி இருந்தனா இது பிசாசுல கோட்டையா இருக்கு, பிசாசு கிரீஸ் இடமா இருக்கு, அது ஒன்று அழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. ஏன் ஆண்டு வந்து ஆண்டுக்கு தெரியாதா? ஆண்டு சீக்கிரம் சொல்ல முடியாது. ஏன்னா சீதையை உங்களுக்கு பிரச்சனை வந்து ஆண்டு தெரியும். சீகேமில் இருந்தால் ஒரு பிரச்சனை தெரிஞ்சுதான் உன் பெத்தேல் அனுப்ப போக சொல்றாரு. ஆனா பெத்தேலுக்கு போகாம நீ சீகேமில் இருந்தனா வாழ்க்கையில் பிரச்சனை வர ஆரம்பிக்கிறது. தேவனுக்கு ஆண்டவன் எங்க போக வேண்டும், எங்க போகணும், எங்க போகக்கூடாது அப்படி தேவன்கிட்ட கேளுங்க. இந்த வீட்டுக்கு போகலாமா, இந்த வீட்டுக்கு போகக்கூடாது கேளுங்க. இந்த நம்மளோட பேசலாமா, பேசலாமான்னு கேளுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்போ யாரோடு இருக்கிறோம், எங்க இருக்கிறோம் தான் நமக்கு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா ஆதாமே எங்கே இருக்கிறாய், உன்னை எங்க வச்ச, உன் தோட்டத்துக்குள்ள என்ன பண்ண, உன்னை காப்பாத்துக்கு வச்ச. நீ பாவம் செஞ்சு பிசாசு இருந்து அவங்க கூட இருக்கிற, அவங்க கூட இருக்குது, உன்னை என்ன பண்ணல வைக்கல, அவங்க கூட பேசுறதுக்கு கூட சொல்ல. அது என்ன பண்ண, அந்த நிலத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்துக்கிறேன். அப்படி காக்க தவறிட்ட நீ யாரோட இருக்கணும், ஆண்டோட பேசிட்டு இருக்கணும். ஆண்டோட பேச வேண்டிய இடத்துல இல்லாம பிசாசோட பேச வேண்டிய இடத்துல உட்கார்ந்ததால வாழ்க்கை பிரச்சனை. அல்லேலூயா. உனக்கு என்ன வேலை இங்கே, உனக்கு என்ன வேலை இங்க, எங்க இருக்கிறாய்? ஏன் ஆண்ட சொல்லு, நான் சொன்ன இடத்துல இல்லையே, நான் சொன்ன இடத்துல இல்லையே. அல்லேலூயா. வீடா இருக்கலாம், இடமா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம். அந்த இடத்துக்கு உன்னை போக சொல்லவே இல்லை. நீ எதுக்கு போன? அந்த உனக்கு அந்த அவளோட சம்மந்த கல கூட சொன்னீங்க, சம்மந்தம் கலந்த அவளோட ஃபெலோஷிப் வச்சுக்கா சொன்னீங்க, ஃபெலோஷிப் வச்சுக்கிட்டு அவனே உன்னை ஏமாத்தி, அவனே உங்கள்கிட்ட காசை பறிச்சுட்டு கடைசியில் ஏமாத்திட்டாங்க. ஐயோ இது நாசம் போயிட்டேனே அப்படின்னு சொல்றதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த இடத்துக்கு போகாதேன்றார், அவங்களோட சேராதேன்றார், அந்த இடத்துல உனக்கு வேலை இல்லைன்றார். எலியா கிட்ட சொல்ல கூட ஆண்டவர் சொல்றாரு. 2 ராஜாக்கள் 19 அதிகாரத்துல 9 வசனத்துல பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 19:9 அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம். ஆண்டு சொல்ற, இங்கே உனக்கு என்ன காரியம், இங்க எது உட்கார்ந்து இருக்கிற நீ? அல்லேலூயா. உன்னை அடைச்சிருக்கிறேன், எகு என்ன பண்ணும், அபிஷேகம் பண்ணும்,
எலிசா அபிஷேகம் பண்ணோம், ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய நீ இப்பொழுது ஒரு பொண்ணுக்கு பயந்து ஒரு சூறை செடியின் கீழ், 5வது பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். ஆ அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஆமேன். உன்னை எங்க என்ன சொன்ன, எங்க உட்காந்து இருக்க? நல்ல வசதியா போச்சு. சூரிய செடி கிட்ட நல்ல வசதியாக என்ன பண்றாரு, படுத்துக்கிறாரு. ஏன் படுத்துக்கிறார்? சூரிய செடி என்பது ஏன் படுத்துனா, தற்கொலைக்கு படுத்துக்கிறாரு. இவரு என்ன பண்ணிட்டாரு, நான் சாக போறேன்னு படுத்துக்கிறாரு. ஏன்னா சூரிய செடிக்கு அது வந்து விஷமுள்ள ஒரு செடி. யாரா அந்த காலத்தில் இறந்துடணும்னா, சீக்கிரமாக இருக்கணும்னா, எந்த வலி இல்லாமல் இருக்கணும்னா, அந்த சூரிய செடி கீழே படுத்துப்பாங்களாம். படுத்துட்டேன்னா அந்த சூரிய செடியில் வருகிற அந்த காற்று, விஷ காற்று, இது உள்ளே வந்து அது முகர்ந்து 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 என்ன தெரியுமாவும், விஷம் உள்ளாகி உடம்பு என்ன பண்ண அப்படியே கொஞ்சமாக அடிஞ்சு அங்கேயே சாகிறதுக்காக யார் எங்கே பார்த்துக்கிறாரு, சூரிய செடியில பார்த்துக்கிறாரு. தட்டி எழுப்புறாரு, சாப்பாடு தர்றாரு, சாப்பிட்றாரு, திருவிழா பண்ணுறாரு. இவன் போகிற மாதிரி இல்லை. சொல்லான், வெறும் நான் சாக போகிறேன், என்ன எப்படியானுங்க சாகடிச்சிருங்க, நான் பெரிய ஆளாங்க இப்படி படிச்சிருக்கும் போது திரும்பி ஆண்டு வந்து, உனக்கு இங்கே என்ன வேலை, உன்னை வாழன்னு சொல்லி நான் உன்னை உண்டாக்குனா நீ சாகணும்னு சொல்லி இவங்க படுத்துன்னு இருக்க. உன்னை பொறுப்பு கொடுத்து உன்னை வாழ வச்சேன்னா நான் சாகணும், என் வாழ்க்கையை பிடிக்கல, எல்லாரும் பரிசுவான் இல்லை, நான் அதை பற்றின போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பக்தி வைரக்கமாக இருக்கிறேன், இது மாதிரிலாம் இல்லை, ஐயோ நான் போதும், நான் போய் அப்படி நான் சாக போகிறேன் அப்படின்ட்டார். அதுக்கே முடிவு வந்துட்டார். விட்டுருங்க ஆண்டவரே, சாக போகிறேன், நான் பரிசுவான் இல்லை, அவன் கொன்னுடுவான் இப்படின்றார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளை தேவன் சாகுவதற்காக நான் படைக்கல, நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அல்லேலூயா. நீங்களும் வாழ்க்கையை குறுகிய எண்ணத்துக்குள்ள என்ன பண்ணோம் வைத்து கொண்டு இதுதான் வாழ்க்கை நடக்க இல்லை, உனக்கு பெரிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. பெரிய வாழ்க்கை இருக்குது. தாவீது நினைத்தான் சின்ன வாழ்க்கை, அப்பா நினைச்சாரு தாவீதுக்கு ஒரு சின்ன வாழ்க்கை தான் இது. எதுக்கு அனுப்புறாரு? அவங்க சகோதரனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அனுப்புறாரு. எதுக்குமே மதிக்க மாட்டார். யார? தாவீத. அவங்க அப்பா அண்ணன்மார்களும் வராங்க, இவங்க வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவன் ராஜா ஆக போறான்னா எல்லா அண்ணன்மாரையும் கூப்பிட்டவன் தாவீதை கூப்பிடல. ஏன் கூப்பிடல? இவன் சின்ன பையன் லாய்க்காக மாட்டான், இவன் வேஸ்ட்டு, இவன் சொல்லும் பண்ண முடியாது நினைத்திருந்தான். ஆண்டவர் அந்த மகனை எடுத்து தான், யார் வேஸ்ட் சொன்னாங்களோ, யூஸ்லெஸ் சொன்னாங்களோ, எதுக்கு உதவ மாட்டார் சொன்னாங்களோ, அந்த மகனை எடுத்து தான் தேவன் என்ன பண்றாரு, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா மாத்துகிறார். அல்லேலூயா. அவங்க அப்பா நினைச்சா வேஸ்ட்னு, ஆண்டு நினைச்சாரு இல்ல வேஸ்ட் இல்லப்பா, என்னோட ராணுவத்தினுடைய படை தளபதியாக மாத்துறேன் அப்படின்னு ஆண்டு மாத்துறார். ஒருவேளை உங்களுக்கு நீங்க வேஸ்ட் தோணலாம், தாவீதுக்கே தான் வேஸ்ட் தோணலாம், இல்லை உங்க அப்பா அம்மாக்கு நீ வேஸ்ட் தோணலாம். ஆனா உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு வேஸ்டா படைக்கல, உங்களுக்கு ஏதோ நோக்கத்தோடு படைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. பக்க பாச நீ வேஸ்ட் இல்லை, உங்களுக்கு நோக்கம் இருக்கு. யார் வேஸ்ட் சொன்னா, நான் வேஸ்ட் இல்லப்பா, எனக்கு நோக்கம் ஒன்று இருக்கு. அல்லேலூயா. இந்த சாதாரண பெண்ணுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. சாதாரண 3 ரூபா 4 ரூபாய் இருக்குது, பெண்ணுக்கு நோக்கம் இருக்கு. 6 அடி இருக்கு, நமக்கு நோக்கம் இருக்காதா? இல்லை கொஞ்சம் குறைச்சிங்க, 5 அடி இருக்கு, உங்களுக்கு நோக்கம் இருக்காதா? 1 அடி இருக்கிற பெண்ணுக்கே ஒரு நோக்கம் இருக்கும்போது 6 அடி வளர்ந்துக்கிறோம், நமக்கு நோக்கம் இருக்காதா? நமக்கு 2 கண்ணு, ஒரு மூக்கு, வாயெல்லாம் கொத்துறாரு, நமக்கு நோக்கம் இருக்காதா? இருக்குது. தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோட படைத்திருக்கிறாரு. நோக்கம் இல்லாமல் யாருமே உலகத்தில் என்ன பண்ணல இல்லை. இல்லையா? எந்த ஒரு கம்பெனியும் நோக்கம் இல்லாமல் தேவைப்படாமல் ஆட்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. அப்படிதானே? யாரும் எடுப்பாங்களா? ஒரு வேலை இல்லைங்க, மாசம் சம்பளம், சும்மா உட்காருங்க, கைத்து போடுங்க, அப்புறம் போயிடுங்க சாயந்தரம், செய்வாங்களா? அப்படி இருந்துன்னா முதல்ல நம்ம போய் நிற்போம், சார் வேலை தாங்க சார், எவ்வளோ சம்பளம் பரவாயில்ல, என்ன வேலை, ஒன்றும் சைன் போடணும், உட்காரணும், வேலை கதை பேசணும், ஈவினிங் போயிடணும். அப்படி வேலை இருக்காப்பா? வேலை செஞ்சாலே சம்பளம் தர மாட்டேங்கிறாங்க, நாளைக்கு வா நாளைக்கு வான்னுக்கிறாங்க. அப்போது சாதாரண உலகத்தில் ஒரு மனுஷனு ஒரு நோக்கம் இல்லாமல் ஒருத்தர் எடுக்க மாட்டாங்கன்னா, இந்த எல்லாத்தையும் அறிந்த ஆண்டவர், ஞானத்துக்கெல்லாம் ஞானமாக இருக்க ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் நம்ம உலகத்தில் அனுப்பியிருக்கிறாரு. உங்க நோக்கத்தை கண்டுபிடியுங்கள். அல்லேலூயா. உங்க நோக்கம் என்ன? என்ன சார் நோக்கம்? கேட்டீங்க பக்கத்தில், நோக்கம் என்னன்னு?
இல்லைங்க, காலையிலேருந்து வேலைக்கு போனால் சாப்பிட்ணும், திருப்பி மத்தியானம் சாப்பிடும், சரி சாயந்தரம் டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு சாயந்தரம் திருப்பி நைட்டு சாப்பிட்டு திருப்பி படுத்து தூங்கிடணும். இதெல்லாம் இது நீங்கள் சரீரம் வாழ்வதற்காக. உங்களுக்குன்னு நோக்கம் ஒன்று இருக்கிறது. அது நோக்கம் என்னன்னு பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கான நோக்கத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, உங்களுக்கு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்துக்காக வாழுங்க, சாப்பாடுக்காக வாழாதீங்க. சாப்பிட்றதுக்குன்னா நீங்கள் உலகத்தை வாழ்றதுல சாப்பிட்றீங்க, ஆனால் இதுக்காக இல்லை, வேலை செய்யறதுக்காக இல்லை. வேலை செய்த வாழ இல்லை, உங்கள் நீங்கள் வேலை செய்யறதுக்காக இல்லை, தேவியை தாண்டி ஒரு நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரு. அதை கண்டுபிடியுங்கள். அல்லேலூயா. அது அவங்க நோக்கமாக இருக்கிறது. ஆமீன். அதுக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க, அதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கீங்க. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவன் வைக்கிற இடத்துல எழுங்க. தேவன் எங்க வைத்துக்கிறாரு அங்கே இருங்க. தேவன் சொல்ல இடத்துல இருங்க. எலியாவே எலியாவே என்ன உனக்கு இங்க என்ன வேலை சொல்ற ஆண்டு கேட்கிறார். 19:11 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காட்டிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இப்படி நிறைய இருக்கும். நிறைய படிச்சதுல மெல்லி சத்தம் கேட்கும் இருப்பன்றோம். எங்க நிக்க சொல்ல ஆண்டவர்? கர்த்தருக்கு முன்பாக நிற்க என்றார். அல்லேலூயா. எலியாவே நீ எங்க நிக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக நிக்கணும். எங்க நிக்கிற? இப்போ சூறை செடிக்குள்ள நிக்கிற. எதுக்கு நிக்கிற? உன் வாழ்வை மாய்த்து கொள்வதற்காக நிக்கிற. நிக்க வேண்டிய இடம் சூறை செடி அல்ல, கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. நீ கை எடுக்க வேண்டியது வேத வார்த்தைகளை, வேத வசனங்களை. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நீங்கள் சூறைக்கு செடி பின்னால் இருக்க வேண்டாம். என் வாழ்க்கையே போர் அடிக்குது, என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை சந்தோஷமே இல்லை, என் வாழ்க்கை நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் வாழ்க்கை எதுவுமே இல்லை, எல்லாரும் விட்டு போயிட்டாங்க, எனக்கு நம்பினவன் எல்லாரும் என்ன பண்ண நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இல்லை. நீ நிற்க வேண்டிய இடம் தெரியுமா? தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. தேவ முன்பாக நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ராஜாக்கு முன்பாக நிற்க வைப்பாரு. அல்லேலூயா. முதல்ல தேவன் முன் நிற்போம். ஆண்டவரே இப்படி நிற்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப நாம் நிற்க வேண்டிய இடம் எதுனா தேவ சமூகம். தற்கொலைக்கு முன்னாடி அல்ல, சோறுக்கு முன்னாடி அல்ல, பிசாசுக்கு முன்னாடி அல்ல, தரித்திரத்துக்கு முன்னாடி அல்ல, பலவீனத்துக்கு முன்னாடி அல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி அல்ல, கோர்ட்டு வாசல் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் இல்ல. எங்க நிக்கணும்? கர்த்தர் சமூகம் இல்லைங்க. எல்லாத்தையும் ஆட்டு மாத்தி போடுவாராக. அல்லேலூயா. மாத்துவாரா? மாத்துவார். எங்க நிக்கணும்? கர்த்தர் சமூகத்தை நிக்கணும். அல்லேலூயா. குடிகார சின்சியரா இருக்கிறான், 12 மணி கரெக்டா நின்றுறான். நம்ம டைம் தெரியும், கரெக்டா நிக்கிறேன். என்ன கரெக்டா 12 பண்ணுவாங்க சார் நினைக்க. அவன் சின்சியரா இருக்கிறான் வேலையில. நமக்கு சின்சியரிட்டி என்ன பண்ண இருக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்போ நாம் கர்த்தர் சமூகத்தை நிற்க வேண்டிய நாம் அசுத்தமான இடத்துல நிற்க அவசியம் இல்லை. ஆதாமே நீ கர்த்தர் சமூகம் நிற்க வேண்டிய நீ எங்க நிற்கிற? பிசாசோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறாய். நீ கர்த்தர் சமூகத்தை நிற்க வேண்டிய நீ அசுத்தமான இடத்துல என்ன பண்ண? யார் துரத்தணும் ஆண்டு வைத்தாரோ அந்த நபரோட உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறா. அந்த நபரோட என்ன பண்ண? டீல் பேசிட்டு இருக்கிற, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற. துரத்த வேண்டிய நபரோடையே உட்கார்ந்து பிசினஸ் பண்ற ஆதாமே, நீ தேவ சமூகத்தில் வந்து நில்லு. தேவனோடு பேசுவார். அல்லேலூயா. தேவன் வாழ்க்கையை மாற்றுவார். தேவன் கஷ்டத்தை மாற்றுவார். நான் நிற்க வேண்டிய இடத்தை விட்டு விட்டு தேவையில்லாத இடத்துல போய் நின்றீங்கன்னா இதான் நான் வாழ்க்கையில் பிரச்சனை. 2 ராஜாக்கள் 11 அதிகாரத்தில் 1-2 பார்த்தீங்கன்னா தாவீது இடத்துல நிற்பாரு. அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். கரெக்டு தானா? ஓகே. 1 ராஜாக்கள் எடுங்க. 1 ராஜாக்கள் தான் 19-11. ஓகே. அது சொல்லி இது பட்சபால் கிட்ட சாமுவேல், சாரி 2 சாமுவேல் 11 நினைக்கிறேன்.
சரி கதையை சொல்லிடு, அவன் தான் படிச்சிருங்க. அப்படியே என்ன பண்ணுவார், ராஜாக்கள் யுத்தம் பண்ண வேண்டிய சமயத்தில் யுத்தம் பண்ணாமல் எங்கே பண்ணுவார் இவர், சாயங்கால வேலையில் உப்பறையில் என்ன பண்ணார் பார்த்து கொண்டே இருக்கும்போது அங்கே பட்சபா என்ன பண்ணுவான், அங்கே ஸ்நானம் பண்ணுவதை பார்த்து அவன் மேலே கண்ணை வைத்து அழைத்து அவளோட பாவம் செய்கிறான். என்ன காலம் அது பார்த்தா, ராஜாக்கு என்ன பண்ணுது, யுத்தம் செய்ய வேண்டிய காலங்கள். போட்டாச்சா அது? போட்டுருங்க. ராஜாக்கள் யார் போனோம், ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம். நீ எங்க நிக்கணும் தாவீதே, எங்க நிக்கணும், யுத்தத்துல நிக்கணும். நீ எங்க நிக்கிற, மேல மாடியில் நிக்கிற. எந்த மாடி நிக்கிற, எதை பார்த்துட்டு இருக்கிற, பக்கத்துல ஒரு பொண்ணு பார்க்க வேண்டிய காட்சி அது. நீ தேவனை பார்க்க வேண்டிய நீ அசுத்தமான ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறாய். இது காரணம் என்னன்னா, நிக்க வேண்டிய இடம் எங்க, யுத்தம். ஆனா நிக்க வேண்டிய இடம் எங்க நிக்கிற, தப்பா மொட்டை மாடியில் இருக்கிற. மொட்டை மாடிக்கு உனக்கு என்ன வேலை இப்போது, யார பக்கம் மொட்டை மாடிக்கு போற, யார் மொட்டை மாடி எட்டி வராங்க, இது தேவை, ராஜாக்கு தேவையா? நிக்க வேண்டிய தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிறவனம் போல தாவீது இருந்தான். அவன் வாழ்க்கையில இதுதான் அவனுக்கு ஒரு கரையே, பெரிய கரை. இதனால நினைச்சு தப்பான ஒரு உறவு வந்துடுது. தன்னுடைய அவன் கணவன் என்ன பண்ணான், கொலை பண்ணிட்டான். உரியாவை கொலை பண்ணிட்டான். இரத்த பழி வந்தது. இவன் தான் இரத்த பழியின் மூலமாக குடும்பம் முழுசுமே சாபத்துக்குள்ள போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, சாதாரண நிற்க வேண்டிய இடத்துல நிற்காம தேவையில்லாத இடத்துல நின்றதுனால எவ்வளோ பிரச்சனை பாருங்க தாவீதுக்கு. அப்போ நாமும் நிற்க வேண்டிய இடத்துல நிற்போம். அல்லேலூயா. கைப்பிடி சொல்லுங்க, எங்க நிற்கிறீங்க, ஒழுங்காக நில்லுங்க. பாவத்தில் நிற்காதீங்க. அல்லேலூயா. அசுத்தமான இடத்துல நிற்காதீங்க, பரிசுத்தமான இடத்துல இல்லைங்க. கத்த விரும்புகிற இடத்துல ஆண்டு நிற்கிறது. இந்த நிற்கிற ஆண்டவரே, அதை சங்கீதம் 1:1 போட்டிருக்கோம். தும்மாக்கு ஆலோசனை இல்லாமலும் பாவி வழியில பண்ண நிற்க கூடாது. நிக்காத, உட்காராத. ஆமே. உன் வேலை என்னது, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்க வேண்டிய வேலை. ஆனா என்ன பண்றேன்னா, எங்க உட்கார்ந்து இருக்கிற, ஆமா உப்பரியில மாடியில் உட்கார்ந்து இருக்கிற. கத்த சமூகம் உட்கார வேண்டிய நீ, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இது அவருக்கு புத்தி வருது. ஐயோ அப்ப நிக்க வேண்டிய இடத்துல நிக்கலையேப்பா, தேவ சமூகத்தை நிக்கலையே, ஜெபத்தில் நிக்கலையே. இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணு நினைக்கிறேன். எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, டைம் அனுப்புகிறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. நல்ல விஷயந்தான். ஆமே. டைம் அனுப்புங்க. ஜெபம் எல்லாம் ஒருவங்க எல்லாம் அனுப்புகிறான்னு நினைக்கிறேன். எல்லாருமே அனுப்புகிறாங்க. அற்புதம் நடந்ததா வாழ்க்கையில்? வம்னா சிஸ்டர் சொன்னாங்க, வனிதா சிஸ்டர், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, பர்த்டேக்கு என்ன வாங்க கொடுத்தாங்க சிஸ்டர், தோடு கவரிங்கா கோல்டா, கோல்டு பார்த்தீங்களா, கை தட்டு பார்த்தீங்களா? அல்லேலூயா. சொன்னேன் உங்களுக்கு கோல்டு இந்த மாதம் வரும்னு. மாதம் கழிச்சு உங்களுக்கு கோல்டு வரும்னா நம்பணும். கோல்டா அப்படிலாம் கிடையாது, வரும். அல்லேலூயா. அவங்க ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ண, அவங்களுக்கு கோல்டில் தோடு வாங்கி கொடுத்துருக்காங்க. கோல்டு வந்துச்சா, இது மாதம் நீங்கள் விசுவாசிங்கள் உங்களுக்கும் வரும். ஒன்றும் உங்களை வாங்க வைப்பார். உங்கள் வாங்குறது உங்கள் சக்தி இல்லைன்னா யாருமே கொடுக்க வைப்பார். அல்லையா. ஆக மொத்தத்தில் நமக்கு கோல்டு கிடச்சா போதும். எப்படியும் நமக்கு என்ன சொல்கிறீங்க, கொடுத்தா என்ன, வாங்கினா என்ன, நமக்கு வேண்டியது தான். அதே மாதிரி நீ ஜெபம் பண்ண சுகம் வர ஆரம்பிக்கும், பலம் வர ஆரம்பிக்கும், நன்மை வர ஆரம்பிக்கும். அல்லையா. தோடு வரும், அதுக்கப்புறம் செயின் வரும், என்ன வேணுமோ அது வரும். உங்களுக்கு என்ன, அவங்க கூட எதிர்பார்த்து தோடு வந்துச்சு, உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு என்ன வேணும் வரும். தேவ சமூகத்தை நின்றால் அது உங்களுக்கு என்ன பண்ணும், வரும். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்படியாக தேவன் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், யாக்கோபு என்ன பண்ணாரு, தான் எங்க நிக்கணுமோ அங்க நிக்காதனால பிரச்சனைன்றதை புரிந்து கொண்டு எங்க போகிற, திருப்பியும் திருப்பி பெத்தேலுக்கு பயணம் ஆகிறார். யாரு, யாக்கோபு. தவறு செய்வது பிரச்சனை இல்லை, தவறை திருத்தி கொள்ளாதது தவறு இல்லை அப்படின்னு சொல்றதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. எல்லாருமே தவறு செய்கிறான். தவறு செஞ்சுட்டு சாதிக்கிறவன் தான் தேவன் பிடிக்காது. தவறு செய்வதுடனே தேவன் பிடிக்க சொல்ல, தவறு செஞ்சுட்டு சாதிக்கிற பார்த்தீங்களா, இது தப்பே இல்லை,
ஊரில் பண்ணதை நான் பண்ணிட்டேன், ஊரில் செய்ய நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சாதிக்கிறவனே தேவன் பிடிக்காது. தப்பண்டியா, தேவ சமூகத்தில் வாங்க, உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க, போங்க. இங்கே தவறு நடந்த உடனே அவன் செய்கிறான், திருப்பி எங்கே போகிறான்? பெத்தேலுக்கு பயணமாக போகிறான். அல்லேலூயா. மாற்றிக்கொள்ளுங்கள். தப்புட்டீங்களா? ஓகே, அடுத்த மூவ் பண்ணுங்க. மிஸ் ஆயிடுச்சு, ஓகே, அடுத்து நான் போவோம். இங்கே தவறிட்டோம், தவறிட்டு என்ன பண்ணுவோம்? அப்படியே படுத்துட்டு போமா இல்லையா? ஏந்து போயிடும். குடிகார பார்த்து என்ன பண்ணுவோம்? அல்ல அப்படி பார்த்தனா படுத்துனுக்குறான், அது சேத்துல 2 பேர் படுத்துனுக்குறாங்க. 2 பேர் படுத்துறாங்க பார்த்தா ஒன்று பண்ணியை கட்டி வச்சு படுத்துனுக்குறான். டேய், என்னடா இது, பண்ணியும் மனுஷன் வித்தியாசம் தெரியாம அப்படி சேர்த்து உள்ள புரண்டு பார்த்து 2 வித்தியாசம் தரல, 2 ஒன்றா இருக்குது. இந்த ஐநா நிறைய பண்ணிக்கு அந்த பக்கம் இருக்குது. இந்த 4 வழியில் சேத்துல கண்டு உணர்றான். ஏன்னா அவன் என்ன பண்ணல தெரியல. ஆமென். அப்படி இல்லை நான் வாழ்க்கை நன்மையாக இருக்க வேண்டும். தவறை திருத்தி கொள்ள வேண்டும். திருப்பி என்ன பண்ணும்? ட்ரை பண்ணணும். திருப்பியும் ட்ரை பண்ணணும். நடக்க ஆரம்பிச்சிடும். சின்ன குழந்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். சிறு பிள்ளையை பார்த்து கற்றுக்கொள்ளுன்றால என்ன கற்றுக்கிறது? சின்ன பிள்ளை பறக்கும்போது கீழே விழும், ஒரு ஐசாவும் நடக்க ஆரம்பிக்குமா, அப்படி கீழே விழும். அப்படியே படுத்துனா அழுதில்லை, திருப்பி என்ன பண்ணும்? எழுந்தும், திருப்பி விழும், திருப்பி எழுந்துடும், திருப்பி விழும். அது குழந்தை மட்டும் இது நடக்கவே முடியாது படுத்திருந்தா அது வாழ்க்கை நடக்காது. அப்படியே படுத்திருக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த சின்ன குழந்தைக்கு அறிவு இருக்கு, விழுந்து எழுந்திக்கலாம், நடக்க முடியும், நம்மளால நடக்க முடியும். இப்போ விழுறேன், ஆனால் கொஞ்ச நேரம் நடக்க ஆரம்பிப்பேன். எல்லா குழந்தைகளும் விழுந்து தான் நடக்க ஆரம்பித்தது. அது உசேன் போல்ட் தான் சரிதான். உசேன் போல்ட் யார் பாது? யார் அது? தடகள வீரர் இருக்குல்ல, உலகத்திலே இப்போதுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுகிற ரன்னிங் ரேஸில் சாம்பியன் அவர் தான். அவர் உசேன் போல்ட்டாக இருந்தால் கூட ஒரு வயசில் என்ன பண்ணிப்பார்? கீழே விழுந்தான் எழுந்திருப்பார். அல்லேலூயா. அவர் எவ்வளோ பெரிய ஜாமானாக இருந்தால் கூட தான் எழுந்துக்கணும். கீழே விழாமல் சைக்கிள் கற்றுக்க யாரால முடியாது. சைக்கிள் கற்றுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பீங்க? கீழே விழுந்திருப்பீங்க, ஏன்னா கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்படி தான் இப்போ எப்படி ஓட்டுறீங்க? இப்போ சூப்பராக ஓட்டுறீங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் சில தவறுகிறோம், விழுகிறோம். விழுது பாவம் அல்ல, விழுந்த இடத்துலையே கிடப்புதான் பாவம். அல்லையா? கிடக்குது மாத்திரம் இல்லை, இந்த இடம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்றதுதான் பாவம். நல்லா இருக்கு, வசதியா இருக்குதே, சுகமா இருக்குதே, நம்ம இங்கே இருந்துடலாம், ஜாலி, அதுதான் பாவம். அல்லேலூயா. அங்க எழுந்து போங்க. இங்க யாக்கோபு என்ன பண்ற இடத்த மீண்டும் எழுந்து என்ன பண்றான்? போகிறான். ஓகேங்களா? 2வது என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, 2வது படிக்கலாம் 35:2 பார்க்கலாம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு. 2 என்ன பண்றாருன்னா, அந்நிய தெய்வங்கள் எங்கிட்ட இருக்கிறதுனால பிரச்சனை வந்திருக்குன்றதை புரிந்து கொள்கிறார் யாக்கோபு. விக்கிரகங்கள் என்னுடைய வளாகத்துக்குள்ள வீட்டுக்குள்ள எங்கேயோ இருக்குது, இல்லைன்னா இப்பேற்பட்ட மோசமான ஒரு சூழ்நிலை, மோசமான ஒரு பாவத்துக்குள்ள, மோசமான ஒரு சூழ்நிலை போக மாட்டேன். தேவனுக்கு பிடிக்காத விக்கிரகங்கள் என் வீட்டிலையும் என்ன போட்டு தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி. யார் கூட? யாக்கோபு தன் வீட்டாரையும், யாரு கூட இருக்கிற தன்னுடைய மனைவிமார்களையும். வேணா ராக என்ன பண்றாங்க, அப்பா வரும்போது ஒரு சிலையை சொருபோதை திருட்டு வந்துடுவார். இதில் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம், முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். என்ன பண்ணுவார்? திருட்டு 31, 34 நினைக்கிறேன், 31, 34. ஆமாம், 31 அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். ஓகே, போதும். அவங்க அப்பாவோட லாமானுடைய விக்கிரகங்கள் என்ன பண்ணா எடுத்துட்டு வந்து அது சிலையை மேல வைத்து உட்கார்ந்துட்டு ஒளிச்சு வச்சுட்டு கொண்டு வந்துடுறான். அந்த சிலையினுடைய தாக்கம் யாக்கோபின் குடும்பத்தை தாக்கி இருக்கும் என்று யாக்கோபு நினைத்து என்ன சொல்றான், நமக்குள்ள விக்கிரகங்கள் இருந்தா எடுத்து போட்டு. தாக்கமானா தாக்கம். அந்நிய விக்கிரகங்கள் வீட்டில் வச்சிருந்தா அதனுடைய இதை என்ன பண்ணும்? தாக்க ஆரம்பிக்கும். விக்கிரகங்கள் என்ன பண்ண வேணாம்? நமஸ்கரிக்கும் சேவிக்கும் வேண்டாம். அல்லேலூயா. அப்போ யாத்திரம் 20 அதிகாரத்தில் 3, 4, 5 பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். யாத்திரம் 20
என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் மேலே கீழே வானத்திலும் பூமியிலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். உண்டாக்க வேண்டாம். நீ அல்லேலூயா. அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க ஆமென் உண்டாயிருக்க வேண்டாம். வேறு தேவர்களே என்ன பண்ணுறது? இல்லைங்க, நான் இயேசு இல்லைங்க, நான் மரியாதை தான் கூப்பிடுறேன். மரியாளுடைய சிலை தான் இருக்குன்னா மரியாளுடைய சிலை என்ன பண்ணுறது? பாவம் தான். உங்கள் வீட்டில் மரியாளுடைய பொம்மை இருந்தாலும் அது விக்கிரகம் தான் கணக்கு கொள்ளப்படும். உங்களில் இயேசு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருந்தாலும் அது விக்கிரகங்கள் மாதிரி தான் கணக்கில் கொள்ளப்படும். இயேசு ஃபோட்டோ தாங்க அழகாக்குறாருனா அதுவும் விக்கிரகங்கள் தான். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணி உண்டாகுகின்ற ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யார் அது? விக்கிரகத்தை நீ உனக்காக உண்டாக்க வேண்டாம். அவ நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். இல்லையா? சொல்லுவாங்க சிலருக்கு, இப்போ யாரும் பகைச்சு கூடாதுங்க. தர்கா பக்கம் போனோமா என்ன பண்ணோம்? அங்கே அல்லாவை கும்பிட்டுக்கணும். மாரியாத்தா பக்கம் போனோமா மாரியம்மா கும்பிட்டுக்கணும். நம்ம எந்த சாமி சண்டை போட்டுக்கவே கூடாது. எல்லாரும் இவர் அமைதி பூரா இவர் எல்லாரும் கூட்டி சுமூகமான சூழ்நிலை வச்சுக்க போறாரு. எல்லாரும் எப்போ போட்டு தரலாம் பார்த்துனுக்குது. எல்லாமே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஆண்டரை மாத்திரம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? வணங்கணும். அல்லேலூயா. அப்போ உங்க எதிராளியாக பிசாசு உங்க எல்லாரும் பல வேஷம் தரித்து கொண்டு உங்களை காலி பண்ணலான்னு பார்த்துருக்கும் போது அவங்க கூட போய் நீ சமாதானமாய் பேச சமாதானமாய் போகணும். அப்படி அல்ல. தேவன் மாத்திரம்தான் கடவுள். இயேசு மாத்திரம்தான் கடவுள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வணங்கும் போது நிச்சயமாகவே இந்த வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். நீங்கள் மரியாவா இருந்தாலும் சரிதான், எந்த சிலையாக இருந்தாலும் சரிதான், எந்த சொரூபமாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் அது வீட்டில் வைத்து ஆணியில் மாட்டி அது விளக்கு போட்டு மெழுகுர்த்தி வைத்தால் அது ஒரு விக்கிரகம் தான். அது மூலமாக பிசாசு உங்கள் வாழ்க்கை கிரியை செய்யும் தான், உங்கள் விஷயத்தை அழிக்கும் தான். இவனால பண்ண அந்த ஏபோத்து அது சிலை தான் லாமானுக்கு உதவி செஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கலாம். அவனுக்கு உதவி செய்யாமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு சிலை உதவி செய்யாது. உங்களுக்கு சிலை சாபமாக தான் முடியும். அல்லேலூயா. அதனால நீங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப என்ன பண்ணும்? ஜாக்கிரதையாக என்ன பண்ணும் இருக்கணும். அதே யாத்திராகமம் 23:12-13 பார்த்தீங்கன்னா 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளைகளும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள். அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம். அந்நிய தேவர்களின் பெயரை பேரை கூட சொல்லக்கூடாதான். தேவையில்லாத பேரு அது சொல்லக்கூடாது. அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். ஆமீன். வாயிலிருந்து என்ன பிறக்கவே கூடாது. பேரை சொன்னீங்கன்னா அந்த பேர் கூட என்ன பண்ணும்? பிசாசும் சேர்ந்து வந்துடும். அல்லேலூயா. ஒரு அப்படிதான் நினச்சி எங்கே சொல்லிக்க நினைக்கிறேன். தெருவில் ஒரு குழந்தை விளையாண்டே இருக்குது. இரவு ஆயிடுச்சு. இரவுனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா பொண்ணை கூப்பிடணும். ஏ சனியனே உள்ளவா அப்படி சொன்னோடனே அந்த ரோட்டில் போன பிசாசு சனியை பிசாசு படிச்சு அந்த பொண்ணுக்குள்ளே உட்காந்துட்டு வந்துடுச்சு. அப்புறம் துரத்துல போக மாட்டேங்குது. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா தான் கூப்பிட்டாங்க. என்ன கூப்பிட்டாங்க? சனியன்னு கூப்பிட்டாங்க. நான் வந்துட்டேன். அது மாதிரி என்ன பேரை கூப்பிட்றீங்களோ அது பேர் என்ன பண்ணும்? உங்கள் வீட்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால பிள்ளைகளை பார்த்து சனியனே, குரங்க, அப்பேயே அப்படிலாம் நாயெல்லாம் சொல்லாமல் இல்லையா? நீங்கள் திட்டுறதா இருந்தால் அன்பாக திட்டுங்க. செல்லமே சரிங்களா? அது மாதிரி என்ன பண்ணுங்க? திட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இந்த நாய் குரங்கெல்லாம் பசங்க திட்டு அப்படியே ஆயிடுவாங்க. அப்படியே ஆயிடும். அதுக்குன்னு பிசாசு இருக்குது. ஒன்றுத்துக்கு ஒரு பிசாசு இருக்குது. நாய்க்கு ஒரு பிசாசு இருக்குது, குரங்கு ஒரு பிசாசு இருக்குது, தாவினே இருக்கும். ஏன் இப்போ பிள்ளை சொல்ற பச்சு கேட்க மாட்டேதுன்னா நீ அவனை என்ன சொல்லிக்கிற? குரங்கு இருக்குது, அது தாவினே இருக்குது. அங்கே போகுது, இங்கே போகுது, அங்கே போய் இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் எங்கேயும் தரல. ஏன்? ஆமாம், நீ தொட்டு என்ன சொல்லுங்க? குரங்குன்னு சொல்ல தாவுது. குரங்கு பிசாசு அப்படியே தாவுது. வாழ்க்கைன்னா அவங்க பிள்ளைகளை அப்படி திட்டினீங்கன்னா அது பிள்ளைகளுக்கு பழிக்க ஆரம்பிச்சிடும்.
அதனால் பிள்ளைகள் என்ன பண்ண திட்டாதீங்க. அல்லேலூயா. அது மாதிரி சில கார்ட்டூன் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. சில ஆள் கார்ட்டூன்லாம் இருக்குல்ல, அதை பேசுகிற கூப்பிடுவாங்க. மிக்கி மவுஸ் மூஞ்சி அப்படின்னுவாங்க சார். இதெல்லாம் சில பற்றியில் மூஞ்சி எப்படி இருக்கு பாரு, இது டோரா பூஜி ஏதோ பேர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், அது மாதிரி கூப்பிடுவாங்க. நீங்கள் அப்படி சொல்ல சொல்ல அது முகம் அப்படியே டோரா மாதிரியே மாற ஆரம்பிச்சிடும். நீ எப்படி கார்ட்டூனை சொல்கிறீங்களோ அந்த கார்ட்டூன் மாதிரியே என்ன பண்ணுவோம், அதனுடைய கேரக்டர் மாற ஆரம்பிச்சிடும். நிறைய கேரக்டர் இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கலாம் இருக்கும்போது ஈமேன் மாத்திரம் தான் அவர் தான் ஹீரோ. இப்போ என்ன தெரில, நிறைய இருக்குது. நீ அது மாதிரி கூப்பிட்டீங்கன்னா நான் மோட்டு போத்தல் இருக்கிறான் இல்லை, மோட்டு பத்தல் கூட மோட்டு பத்தல் மாதிரியே அவன் நிறைய என்ன சொல்லுவான், சமோசா சாப்பிடுவான். அப்படியே அவன் தான் சமோசா சாப்பிடுவான். சாப்பிட்டு குண்டாயிடுவான். நீங்கள் தாய் அந்த மகளை எப்படி கூப்பிட்றீங்களோ அப்படியாகவே அது முகம் மாற ஆரம்பிக்கும், அவன் கேரக்டர் மாற ஆரம்பிக்கும், குணங்கள் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா பவர் இருக்கு, அம்மாவுக்கு ஒரு பவர் இருக்கு. அல்லேலூயா. உருவாக்குற சக்தி தாய்கிட்ட தான் உருவாக்குற சக்தி இருக்கு. ஆனால் அது சொல்லும் போது என்ன அது அப்படியே பலிக்க ஆரம்பிக்குது. நல்லதாகவே சொல்லு, தப்புனாலும் இப்போ எப்பா திருந்து, நல்லவனே நீ திருந்து, உத்தமனே திருந்து, நல்லது செய்கிறவனே என்ன பண்ணும், வாழ்க்கையில் மாற்றம் வேறு. இப்படி நீ சொல்லினா ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமான மாற்றம் ஏற்படும். நீங்கள் அவனை திட்டுறீங்கன்னா அதில் மாற்றம் ஏற்பட போகிறதில்ல. அல்லேலூயா. அதனால் இது நம்ம ரொம்ப முக்கியம். இங்கே தேவையில்லாத பெயர்களை சொல்லி அழைக்காதிருங்கள். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் 6 நாள் என்ன பண்ணும், 12, 13 படிக்கலாமா? ஓகே, படிப்போம். நான் 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண். இங்க எப்பெல்லாம் வேலை ஓய்வு நாள் வருதோ அங்கெல்லாம் கீழே விக்கிரகங்கள் வர ஆரம்பிச்சிடும். நீ படிச்சு பார்க்கும்போது எங்கெல்லாம் ஓய்வு வருதோ, 7 நாள் ஓய்ந்து இருக்குன்னு வருமோ, அடுத்து நீங்க 2-3 கீழே பார்த்தீங்கனாலே விக்கிரகங்கள் செய்ய வேணாம் சொல்லணும். ஏனென்றால் நீ நேரத்தை கடவுளுக்கு கொடுக்காதும் ஒரு விக்கிர ஆராதனை தான். 6 நாள் பண்ண வேலை செய்யலாம். 7ஆம் நாள் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட நாள். இந்த 7ஆம் நாள் நீ வேலை செஞ்சீங்கன்னா அதுவும் ஒரு விக்கிரகம் தான் கன்சிடர் பண்றாங்க. அல்லேலூயா. அப்போ நாம் 7ஆம் நாள் யார் கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா எதுக்கு கொடுக்குறீங்களோ அதுவே உங்களுக்கு விக்கிரகம். அல்லேலூயா. 7ஆம் நாள் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, சர்ச்சுக்கு வரணும், ஃபங்க்ஷனுக்கு போகணும். நீங்கள் சர்ச்சுக்கு வர ஃபங்க்ஷன் போயிட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு விக்கிரகம், அந்த நபர் தான் உங்களுக்கு விக்கிரகம், அது சொந்தக்காரர் தான் விக்கிரகம். நீ அதை சேவிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. யாரை விட்டு? கர்த்தரை விட்டு. அல்லேலூயா. அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். ஆமென். இல்லை ஒரு பலவீனமாக இருக்கு, இந்த பலவீனத்துக்காக நீ வராமல் இருந்தீங்கன்னா, பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல நீ வாங்க, தேவ சமூகத்தில் பலவீனங்கள்லாம் பலமாய் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்போ நீ வராமச்சுன்னா அந்த வியாதி தான் உங்களுக்கு விக்கிரகம். அதை வச்சு பிசாசு என்ன பண்ணுவோம், வழி பண்ணிடுவான். நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் முடியாமல் இருந்தாலும் தேவ சமூகத்து வந்துருங்க. என் தேவன் தான் முக்கியம், வியாதியை காட்டிலும் என் தேவன் தான் முக்கியம்னு சொல்றீங்க. அப்போது வியாதியில் தேவனுக்கு சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அது தட்டு ஆட்டோமேட்டிக்காக சொன்னதுக்கு. அல்லேலூயா. நீ தட்ட மாட்டீங்க, கை தட்டுங்கன்னா பார்க்கல, தட்டுது. ஓகே ரைட், நம்மளா தட்டுவோம். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் விக்கிரகம். நம்ம ஆண்டு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஆண்டு கொடுக்க வேண்டிய சமயத்தை அது தவிர மற்ற கொடுத்தீங்கன்னா அது விக்கிரகமா மாறுது. அது வாழ்க்கையில சிதைய செய்யும். அது வாழ்க்கையில என்ன பண்ணும், உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உபாகமம் 5 இன்னொன்னு பார்த்தலாமா? உபாகமம் 5:7-10 எடுத்துக்கொள்ளலாமா? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாய் இருக்கிறேன். ஓகே, 14 வந்துடலாம், 14 வந்துடலாம்.
14. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய 13 தான் வரலாம், 13 14 வரலாம். 6 6 நாளும் நாளும் நீ வேலை செய், 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. ஆ 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். 7ஆம் நாளோ தேவனுடைய கர்த்தருக்கு உடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதானாலும் உன் கழுதை ஆனாலும் உனக்கு இருக்கிற மற்ற ஒரு மிருகமானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரையும் இளைப்பாற வேண்டும். நீ எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. என்ன பண்ணாரா? கட்டளையிட்டார். ஆலோசனை கொடுக்கல, அட்வைஸ் பண்ணல. என்ன சொல்றாரு? எங்கெல்லாம் விக்கிரங்கள் வருதோ அங்கெல்லாம் ஓய்வு வந்துடும், கூடவே சேர்ந்து வந்துடும். என்றால் நீங்கள் கத்தரை விட்டு விட்டு ஓய்வு நாளே கத்தருக்கு செலவு பண்ணாமல் வேறு எதுக்கு செலவு பண்ணாலும் அது விக்கிர ஆராதனை தான். பக்கமாக சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் என்ன செஞ்சாலும் அது விக்கிர ஆராதனை தான். அல்லையா? விக்கிர ஆராதனை செய்வது பாவம். நம்ம எங்கே வரணும்? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைக்கு வரலனா அது பேர் என்னது? என்னப்பா? புரியல. விக்கிர ஆராதனை. அல்லேலூயா. புரிஞ்சா உங்களுக்கு? இது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. அதில் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். ஓகே. இது என்ன பண்றாரு? யாக்கோபு என்ன பண்றாரு? தன்னோட இருக்கிற விக்கிரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? வெளியே தூக்கி என்ன பண்றார்? போடுகிறார். மூன்றாவது பார்க்கலாம். திருப்பி வந்துடலாம். ஆதியாகமம் 35 வந்துடலாம். 2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு, இரண்டாவது நம்மளை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அல்லேலூயா. மூன்றாவது நம்முடைய சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். நம்மளை சுத்தம் பண்ணிக்கொண்டு நம்ம நம் வீட்டுக்குள்ள கடவுள் வராமல் இருப்பதற்கு நம்ம வீடு எப்படி இருக்கு என்று பார்க்கணும். சுத்தமா இருக்கா? அல்லேலூயா. கிளீனா இருக்கா? அழுகு ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குது சொல்றாரு. இந்த ஒரு வாரம் தான் வச்சுக்கிறேன், ஒரே நந்த போகாது, நாத்தடிக்கு இந்த வாங்க, இந்த ஒரு வாரம் அப்படியே வச்சுட்டு இல்லை டெய்லி இதெல்லாம் என்ன பண்ற? வாட்ச் பண்றார். கத்த பாலத்தை உலாவுகிறபடினால உன் பாலையும் சுத்தமா கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் வீடு எப்படி இருக்கு? இதில் சொல்லுவாங்க, வீடு எப்படி இருக்குதுப்பா? நல்லா இருக்குதா? நல்லா இருந்தா என்ன பண்ணும்? கடவுள் வருவார். நல்லா இல்லைன்னா மூதேவி வருன்னுவாங்க. ஓகேங்களா? இந்த சொல்லி மூதேவி தான் வரும்னுவாங்க. அவங்க பயபக்தியாக வச்சுக்கிறாங்க வீடை. நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அல்லேலூயா. சுத்தமாக இருக்கா? அல்லேலூயா. ஓகே, உங்கள் வீட்டில் சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? முயற்சி செய்வோம். அட்லீஸ்ட் முயற்சி செய்வோம். க்ளீனாக இருக்கணும். கொஞ்சம் நம்மளாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? க்ளீன் பண்ணுவோம். தேவன் நம்முடைய ஆடை எப்படி ஒரே ஆடை 4 நாள் போடுறேன், ஏன் சோப்பு வேஸ்ட் ஆகிடும், தண்ணி வேஸ்ட் ஆகிடும், துவைக்க வேஸ்ட் ஆகிடும். இதே கழுவி போடுவோம். என்ன பண்ணுவோம்? இதுவே மாற்றி மாற்றி போடுவோம். ஏன் ஜீன்ஸ் பேண்ட்டு 1 வருஷம் என்ன இப்போ ஒரு இதாக இருக்குது, இதுக்கு இது வாங்கி 2 வருஷம் ஆகுது, கழுவே இல்லை, என்னப்போ இப்படி இருக்குதுன்ற. ஆமாம், அதான் அது பேர் ஜீன்ஸ் பேண்ட். இது கழுவினா என்ன பண்ணுவோம்? கலர்லாம் போயிடும். இல்லை, ட்ரெஸ் எப்படி போடுறீங்க, உடை எப்படி போடுறீங்க, கழுவி போடுறீங்களா, அப்படியே போடுறீங்களா, இல்லை அப்படியே வச்சு அப்படி மலை மாதிரி குவிச்சு வச்சு ஒரு நாள் பண்ண மொத்தமாக செய்த பண்ண அவிக்கிறீங்களா? இது எல்லாத்தையும் யாக்க வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறாரு? செக் பண்ணுறாரு. ஏன் ஆண் நம்ம வீட்டுக்குள்ளே வரல? ஏன் நம்ம ஆண் நம்ம கிச்சனுக்குள்ளே வரல? கிச்சன் எப்படி இருக்குது? சுத்தமாக இருக்கான்னு பார்க்குறாரு. நிறைய பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்ல பாத்திரத்தை சொல்லுவார். பாத்திரம் வெளிப்புறம் சுத்தத்தை காட்டிலும் உட்புறம் சுத்தம். நிறைய ஆண்டு ஓமை சொல்லும் போது பாத்திரம் இது மாதிரி காரியங்கள்லாம் சொல்லுவார். நான் மட்டும் சமையல் சொல்ல, இயேசுவே சமையல் சொல்லுகிறாரு. நான் மட்டும் சமையல் சொன்னீங்கன்னா எவ்வளோ சமையல் பற்றியே சொல்கிறீங்கன்னு ஓமையா. ஆண்டவரே சமையலாக சொல்லார். ஒருத்தர் என்ன புறப்பட்டு சென்றான், மாவு என்ன பிசைந்தது, புளிச்சிச்சின்னு. சரிங்களா? அதனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ வீடு, நாம் வாழுகிற வீட்டில் கடவுள் வாழ்வதற்கு சுத்தமாக இருக்குதா?
பக்கத்து கேளுங்க, சுத்தமாக கேளுங்க. சுத்தமா அப்படின்னா தெரியலையே. சுத்தம் என்ன அர்த்தம், என்ன எத்தனை எழுத்து அப்படின்னு இல்லாம சொல்லக்கூடாது. நம்ம இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். வீட்டில் சுத்தமாக எல்லாம் போகும்போது ஒரு ரூபாய் என்ன பண்ணுங்க, போகும்போது சென்ட்டுக்குலாம் வாங்கிட்டு போங்க, ரூம் ஃப்ரெஷ் எல்லாம் வாங்கிட்டு அங்கே மாட்டுங்க, சரிங்களா? வீடை சுத்தம், ஆண்டு வருவதுக்கு சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. மற்ற வரும்போது என்ன இப்படி நாத்தடிக்க சொல்லக்கூடாது. நம்ம வீட்டு வரும்போது ஆண்டு பிரசன்னம் இருக்க மாதிரியே இருக்கணும். வீட்டில் உமோக்க ஜெபம் பண்ண முடியாது. நம்ம வீட்டில் இங்கே சொல்ல என்ன ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும். நமக்கே அது இருக்கவே பிடிக்காது. நம்மளும் இருக்க முடியலையே, ஆண்டு எப்படி இருப்பார்? அப்போ இருக்கிற வீடு சுத்தமாக இருக்கணும், போடுகிற ஆடை சுத்தமாக இருக்கணும். என்ன பண்ண சொல்றாரு, உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். பார்த்து எல்லாம் அழுக்கு மூட்டைகளாக இருக்குது, எல்லாம் பார்த்துக்க போக. இதெல்லாம் ஆண்டு வரமாட்டார். ஏகப்பட்ட பிரச்சனை உங்களால தான். எதனால? பழசே போட்டுருக்கீங்க. கூழனாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசி கட்டு. கந்தையாக இருக்குங்க, கசிக்கதை கட்டு அப்படின்றாரு. அதால் நீங்கள் போடுகிற ஆடையிலையும் நீங்கள் இருக்கிற இடத்தையும் சுத்தம் வைத்துக் கொள்ளுங்கன்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. யோசுவா 3:5 பார்த்தீங்கன்னா, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் அற்புதத்தை உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமென். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? பரிசுத்தம் பண்ணி உங்களை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணி கொள்ளுங்கள், சுத்தம் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை கர்த்தர் அற்புதத்தை வாழ்க்கையில் செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவன் உலாவுகிறார், வரப்போகிறார். இப்போ வீட்டுக்கு ஒரு மினிஸ்டர் வராங்கன்னா எப்படி வீட்டு டீ குடிக்கிறாரு, டீ குடிச்சே தோத்து போயிட்டா ஒருத்தர். அவர் வேற டீ குடிச்சு எல்லா வீட்டும் டீ குடிச்சவெல்லாம் ஓட்டு போட்டாலும் ஜெயிச்சிருக்கலாமாப்பா அவங்க தொகுதியில். டீ குடிச்சவெல்லாம் குடிச்சே மாற்றி குத்திட்டான். அது மாதிரி ஆண்டு உங்கள் வீட்டில் டீ குடிக்க வராருன்னா, கிளாஸ் பார்த்தா அழுக்காக இருக்குது, கொடுக்கு கையை தான் அழுக்காக இருக்குண்ணா, எப்படி இருப்பீங்க? நல்லா குளிச்சு ட்ரெஸ் வீட்டில் அன்னைக்கு கழுவாங்க, வீட்டில் கழுவி வீட்டில் தொடச்சி வீட்டில் ரெடி பண்ணி நல்ல புது கப்பை எடுத்து அழகாக டீ போட கொடுப்பீங்க. ஒரு சீஃப் மினிஸ்டருக்கே இப்படி கொடுக்குறோன்னா கடவுள் வராற எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. அதெல்லாம் நாங்களாம் பரிசுத்தவான்னு சொல்லலை, நாங்களும் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனையே வீடு கிளீனிங் தான், சரிங்களா? ஏன்னா ஏன்னா 2 வேலைக்கு போகிறோம், 2 ஊழியத்துக்கு போகிறோம், வரோம், வேலைக்கு போடுறோம், ஊழியத்துக்கு வரோன்னு தான் இருக்குது. ஆனாலும் அது மத்தியிலையும் மேக்சிமம் முயற்சி இருக்கு. நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அல்லேலூயா. முயற்சி செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது என்ன பார்க்குறார் பார்த்தீங்கன்னா, யோசுவா 3:5 பார்த்தீங்கன்னா, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். லேவியராகமும் 27:14 பார்த்தீங்கன்னா, ஒருவன் தன் வீட்டை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் ஆசாரியன் அதில் நலத்திற்கும் இலப்பத்துக்கும் தக்கதாக அதை மதிக்க கடவன். ஆசாரியன் மதிக்கிறபடி அது இருக்க கடவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆசாரியனை கூப்பிடணுமா, வீட்டில் க்ளீன் பண்ணிட்டு என்ன பண்ணுமா, பாஸ்டர் கூப்பிடணும். பாஸ்டர் நான் வீட்டில் சுத்தமாக வச்சுக்கிறேன் பாஸ்டர், வாங்க பாஸ்டர் கூப்பிடணும். அப்போ வீடு என்ன இருக்கணுமா, கர்த்தருக்கு என்று பரிசுத்தத்தை நேர்ந்து கொள்ளணும். வீட்டில் கர்த்தர் வருகிறாரு, என் வீடு பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் ஆசை வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு வரும்போது பரவாயில்லையே வீடு கூட க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு பாராட்ட அளவுக்கு வீடு என்ன பண்ண இருக்கணும். வீடு இருக்குதா? அல்லேலூயா. அதனால வாரம் ஒரு வீடு வச்சுக்கிறேன், விசிட்டிங் தான். விசிட்டிங் பண்ண மாதிரி ஆகுது, ஃபேர் வச்ச மாதிரி ஆகிடுது. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு வீடு பாஸ் ஆகிடுச்சு, ஓகே ரைட்டு. 2வது வீடு, அடுத்து 3வது வீடு, 4வது, ஒவ்வொரு வீடாக என்ன பண்ணோம், வருகிறோம். அல்லேலூயா. பேருக்கு மாத்திரமே இல்லை, எப்படி ஒழுங்காக இருக்குதா, துணி அழகாக அடுக்க ரேக்கில் வச்சுருக்காங்களா, எல்லாம் பார்க்க வருகிறோம். அல்லேலூயா. நான் பார்க்குறேன் இல்லையோ, கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. ஓகே, கர்த்தர் நல்லவர். யோசுவா 7:13 பார்த்தீங்கன்னா, எழுந்திரு ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி நாளைய தினம் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவில். நாளைய தினத்துக்கு இன்று நீங்க என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லையா? சில என்ன பண்ணுவோம், பரிசு பண்ணுவாங்க. எப்போனா யார் வருவோம் பரிசு பண்ணுவாங்க, ஐயோ வந்துட்டாங்க, ஐயோ இல்லை வெளியே வந்துட்டாரா, அது கிளீம் அப்படி இல்லை. நாளை தினம் இன்றைக்கே பரிசு பண்ணி கொள்ளுங்கள். இல்லையா? பெரியப்பா சொல்லுவார், வீட்டு டக்குன்னு போனா அப்படியே பெட்ஷீட் அப்படியே மூடி வாங்கலாம் மொத்தத்தையும். இல்லை எல்லாம் பெட்ஷீட்டாக இருக்குது, எல்லாம் அழுக்கா இருக்குது, தெரியக்கூடாதுன்னு அப்படியே மூடி வச்சுக்கிறேன். உட்கார இடம் இருக்காதா, சிக்க உட்காருக்கு மாஸ்டர், அவ்வளோ சோபா துணி இருக்குது, அது உட்கார முடியாது. கட்டில் பழசெல்லாம் போட்டு வச்சு அங்கேயும் உட்கார முடியாது.
இந்த சின்னத்தில் உட்காந்துக்க பாஸ்டர் அப்படிதான் இருக்கும். அப்படி இல்லைப்பா, நாளைக்காக இன்றையே நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாய் வைத்து கொள்ளுங்க. நாளுக்கு அற்புதம் வாழ்க்கையில் நடக்கும். ஏன் வாழ்க்கை அற்புதம் நடக்கவில்லை என்றால், இதுலேயும் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் பாருங்க வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டு உங்கள் மாமியாரை கூப்பிட்டு, மாமியாரே பாஸ்டர் கூப்பிடுவானா, மாமியாரே வீட்டு வாங்க, வீடெல்லாம் க்ளீனாக வச்சுக்கிறேன், இந்த பார்த்து சர்டிஃபிகேட் சொல்லுங்க, பார்ப்பாங்க. சரி இல்லையே அப்படி அந்த அளவுக்கு என்ன பண்ணோம், நம்ம வீடை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நான் சொல்ல, பைபிளில் சொல்லுது. அல்லேலூயா. உங்களுக்கு மாமியார் உயிரோடு இருந்தால் நீங்கள் மாமியார் கூப்பிட்டு, மாமியார் கரெக்டாக சொல்லுவாங்க. மாமியார் உங்களை வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறதுனா, எங்கள் ஊரில் எங்கள் அம்மா வந்தாலே எங்கள் ஒய்ஃபுக்கு, ஐயோ எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் எங்கள் அம்மாவுக்கு இது இருக்காத, இப்போ தான் கரெக்டாக இருக்கிறான், பரவாயில்லையே சூப்பராக வச்சுக்கிறேன். ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்து கஷ்டம், எங்கள் அம்மா வர்றது பிரச்சனை இல்லை, எங்கள் அம்மா வர்றதுலேயே ஒய்ஃபுக்கு ஒரு வேறு இருக்கும். ஐயோ இல்லை க்ளீன் பண்ணும் க்ளீனாக இருக்கும். கரெக்டாக எப்படி பார்க்க பாரு, என்ன இது கப்பு கைப்பிடி கொஞ்சம் அழுக்காக இருக்கு இவ்வளோ. அதனால வந்து அதெல்லாம் உங்கள் மாமியார் தான் உங்களுக்கு கரெக்டு. எங்கள் மாமியார் கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, இங்கே வாங்க அத்தை, அத்தை உங்கள் வீட்டுக்கு வாங்க அத்தை அப்படின்னு கூப்பிடுங்க. இல்லைங்களா, இப்படி இன்ஸ்பெக்ஷன் மாதிரி என்ன வந்து பார்த்துட்டு போட்டோம். அவர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா, மாமியார் ஓகே சொல்லிட்டான்னா நிச்சயமாக கத்தை ஓகே சொல்லுவார். அல்லேலூயா. மாமியார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னா கத்தர்கிட்ட ஈஸியான படியெல்லாம் சர்டிஃபிகேட்டு வாங்கிடலாம். அல்லேலூயா. கத்தர் நல்லவர். இப்படிலாம் நம்ம இருந்தால் கத்தர் பார்க்குறாருங்க. அதான் சொல்ல வரேன். கத்தரை வீட்டை பார்க்குறார், இந்த மனசை பார்க்குறார், பிரயாசத்தை பார்க்குறாரு. நான் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும், இதெல்லாம் ஒரு ஆண்டவர் பார்க்குறாரு. நம்பி எப்படி கொடுப்பேன், இதுவே என்ன பண்ணல சரியில்லையே எப்படி, இதெல்லாம் இதெல்லாம் யாக்கோபு மென்ஷன் பண்ண இடத்துல பார்க்குறார். அல்லேலூயா. அப்போ பரிசுப்பட்டுக் கொள்ளுங்கள். தேவன் நம் வாசலத்தில் உலாவுறபடினால நாம் பாளையத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் ஆதாம் சொன்னார், அந்த நிலத்தை பண்படுத்த என்ன பண்ணோம், அதை பண்படுத்தினா க்ளீன் பண்ணுறது, பராமரிக்க போனால் க்ளீன் பண்ணுறது. அதை எடுத்து பண்படுத்தி என்ன பண்ண அதை பராமரித்து வை. நான் கொடுத்துட்டேன், அதை க்ளீனாக வச்சுக்கோ, சுத்தமாக வச்சுக்கோ, அதை இடத்த சுத்தமாக வச்சுக்கோ, இலையெல்லாம் விழும் கீழே, அதில் ஒழுங்காக்கு. அதுதான் ஆதாமுக்கு கொடுத்த வேலை. உன் தோட்டத்தை என்ன பண்ணும், பண்படுத்தவும் காக்கவும். பண்படுத்தினா க்ளீனிங், க்ளீன் பண்ண விழும், கீழே என்ன பண்ணும், ஃப்ரூட் கீழே விழும், அது என்ன பண்ணும், ஓரம் தள்ளி போடு, கீழே வச்சுக்கோ. தேவனுக்கு இந்த 3 விஷயத்தையுமே யாக்கோபு என்ன பண்ணார், செய்கிறார். அல்லேலூயா. அங்கே வந்துடலாமா, படித்து முடிச்சிடலாம். 35:1-2 பார்த்தீங்கன்னா, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஃபர்ஸ்ட் தேவன் சொல்ற இடத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், போக வேண்டும். அல்லேலூயா. ஓகே, அடுத்தது. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும், தன்னோடு அதாவது யாருன்னா மற்றவங்க இல்லை, தனக்கும் தன் வீட்டார் எல்லாரும் நோக்கி என்ன பண்ணாரு, அந்நிய தெய்வங்களை விக்கிரகங்களை தேவன் பிடிக்காத என்ன பண்ணுங்க, விலக்கி போட்டு. விக்கிரகங்கள்னா நீங்கள் வந்து விக்கிரகங்கள் மாத்திரமில்லை, அது ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் விட்டுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கும் விக்கிரகங்கள் தான். அல்லேலூயா. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு என்ன சொல்ல, நல்லா குளிப்பான்றாங்க. நல்லா குளிச்சுட்டு வீட்டில் க்ளீன் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒழுங்காக நீட்டாக வாங்க, கர்த்தர் நம் நடுவில் அற்புதத்தை செய்வார். இந்த 3 விஷயம். 1, கர்த்தர் சொல்கிற இடத்துல நம்ம இருப்போம். ரெண்டாவது என்னது, அந்நிய தேவர்களை தேவனுக்கு பிடிக்காத விட்டு என்ன பண்ணுவோம், மாற்றுவோம். 3வது, வீடையும் நம்மையும் நல்லா சோப்பு தேய்ச்சி குளித்து சென்ட்டுக்கின்னு அடித்து பவுடர்லாம் போட்டு வீல் ரூம் ஃப்ரெஷ்லாம் அடிச்சுட்டு க்ளீன் பண்ணி வைத்து கொள்வோம். கர்த்தர் நம்ம வீட்டில் வருவாராக. அல்லேலூயா. வரணுமா பாஸ்வது முக்கியம் இல்லை, கர்த்தர் தான் முக்கியம். அல்லேலூயா. வீடு க்ளீனாக இருந்தாலே எல்லா ஐஸ்வர்யம் வீடு தங்கும். அல்லேலூயா. வீடு சுத்தமாக இருந்தாலே எல்லா நன்மைகளும் வீட்டில் வந்து சேரும். அதுக்கு இன்றிருந்து முயற்சி என்ன பண்ணும், செய்வோமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தனால நினைக்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
கர்த்தாவே உமக்கு சோத்திரம், கர்த்தாவே உமக்கு சோத்தரிக்கும். நன்மை தருகிறவரே உமக்கு நன்றி. நன்மைகள் தேவனே உமக்கு சோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரப்பா, இந்த சமயத்தை உமக்கு நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் உலாவுக தேவன் ஆண்டவரே, எங்கள் வீடுகளை உலாவுக தேவன் ஆண்டவரப்பா, எங்கள் அறைகளை உலாவுக தேவன் ஆண்டவரே, இருதயத்துக்கு உலாவுக தேவன் நீர் ஆண்டவரப்பா. தகப்படும் தேவையில்லாத ஆண்ட விக்கிரகங்கள்லாம் தகப்படும் நாங்கள் விலக்கி போடுகிறோம் ஆண்டவரே. தேவன் சொல்லுகிற இடத்துல நிற்கிறோம் ஆண்டவரே. தேவன் சொல்லுற இடத்துல நிற்கிற ஆண்டவரப்பா. தகப்பனே, நாங்கள் பெத்தேலுக்கு போக வேண்டிய நாங்கள் சீக்கிரமே தாங்கூட ஆண்டவரே. என் வாழ்க்கை பெத்தே நோக்கி இருக்கட்டும், தேவன் வீட்டுக்கு நேராக இருக்கட்டும் ஆண்டவரே. அதே சமயத்தில் போகும்போது விக்கிரகங்கள், தேவையில்லாத பாவங்கள், நாங்கள் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எல்லாத்தையும் விட்டு விட்டு எங்களை பரிசு பண்ணி கொண்டு தேவ சமூகத்தில் வந்திருந்துக்க உதவி செய்யபடியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசைப்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் அந்த ஒவ்வொரு மனித எனக்கு கிருபை உண்டாகட்டும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே அன்பும் ஆவி ஐக்கியம் அந்நியம் இன்றும் சதாக்கள் நாம் ஓட்டப்பதாக எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மாறுவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.